என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? ஏன் நாம் தமிழர் கட்சியை பார்த்தா கட்சியே தெரியலையா அவருக்கு? நீங்கள் தேர்தலில் இடைத்தேர்தலில் பயந்து நிற்காத தொகுதியில் நின்ன ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. ஒரு காலத்தில் இதே திமுகவும் இதே அண்ணா திமுகவும் நிற்கலைன்னா கூட அந்த இடத்துலையும் போய் இடைத்தேர்தலில் நிற்கிற ஒரு தைரியம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இவர் சொல்கிறாரு நட்பு சத்தின்னு பேசிட்டு இருக்கிற காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் தங்களோட சொந்த தொகுதி ஐயா EVKS மறைகிறாரு, தமிழ் மகன் ஈவேரா தவறுறாரு, அங்கே இருக்கிற மக்கள் அழுதாங்க, ஏன்னா அவரை பிடிக்கும், நேசித்தாங்க. அதே மாதிரி EVKS மீது அங்கே கொஞ்சம் ஈரம் இருக்குது. அப்போ இல்லை வேறு யாருன்னா நிறுத்துங்கன்னும் போது இல்லை நீங்களே நில்லுங்கன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாத ஒரு வயது மூத்தவரை போட்டு தள்ளி நிறுத்துகிறாங்க. பிரச்சாரம் போகிறாரு, உடம்பு சரியில்லாமல் ஆகிறாரு, அப்புறம் அவரும் தவறிடுறாரு. அதாவது அவர் நின்னா ஜெயிப்பார், அரசியல் ஆளுமை. ஆனால் ஒரு யோசிப்பாருங்க, ஒரு தந்தைக்கு தன்னோட மகன் எழுந்துட்டாப்புல, அதை விட பாதிக்கிற விஷயம் எதனா இருக்குமா? வேற மாற்றி போட ஆள் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. நான் சொல்லுவேன், பகிரங்கமாக சொல்லுவேன், EVKSை நிர்பந்தம் பண்ணி அவரை ஃபோர்ஸ் பண்ணி இவங்க நிற்க வச்சாங்க. ஏன்னா செலவு பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட காசு இல்லை, வேட்பாளர் இல்லைன்னு. அதனால தான் அதுக்கப்புறம் EVKS மறைந்ததுக்கப்புறம் இன்றைக்கி போய் திமுக கிட்ட எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்குதுல்ல காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி இது எங்கள் சிட்டிங் சீட்டு, நாங்கள் தான் நிற்போம், நிற்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் நிற்கல? அதே மாதிரி பாஜக விளவங்கோடு ராஜினாமா பண்ணாங்க. பாஜக வந்து அந்த தொகுதியை திருப்பி ஜெயிச்சிட்டாங்களா? நான் எதுக்கு இதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இந்த தேசிய கட்சிகளுக்கு இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு திராவிட கட்சிகளோடு சேர்ந்து போகும்போது அவங்களுக்கு வாக்கு கிடைக்கும், அதை வைத்து ஒரு அரசியல் நடக்கும். விஜய்க்கு இது எதுவுமே புரியறதில்லை, இது எதுவுமே தெரியறதில்லை, தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை.